தென்காசி மாவட்டம் கருத்துப்பிள்ளையூரில் நடமாடிக் கொண்டிருந்த கரடியை பிடித்து வனத்தில் விட்ட வனத்துறைக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். கடையம் வனச்சரகம் ஆம்பூருக்கு உட்பட்ட கருத்துப்பிள்ளையூர் பகுதியில் கரடி இரவு சுற்றித் திரிந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் பெயரில் அம்பாசமுத்திரம் வனக்கோட்ட துணை இயக்குநர் உத்தரவின்படி கடையம் வனச்சரக அலுவலர் தலைமையில் கூண்டு வைக்கப்பட்டது. இதில் சுமார் 6 வயது மதிக்கத்தக்க ஆண் கரடி ஒன்று சிக்கியுள்ளது. இந்நிலையில் முண்டந்துறை வனச்சரகத்திற்குட்பட்ட துளுக்கர் மொட்டை பகுதியில் கால்நடை மருத்துவர் மற்றும் வனக்கள பணியாளர்கள் உதவியுடன் கரடியானது வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. செஞ்சி அருகே மயானத்திற்கு செல்ல பாதை இல்லாததால் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கம்மந்தூர் ஊராட்சிக்குட்பட்டது பாண்டியன்குளம் கிராமம். இக்கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட அருந்ததியர் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்கள் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக இறந்தவரின் உடலை தனியார் நிலத்தின் வழியாக சுடுகாட்டிற்கு கொண்டு செல்வது வழக்கம். ஆனால் கடந்த சில மாதங்களாக அந்த பாதையின் வழியே கொண்டு செல்ல நிலத்தின் உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இது தொடர்பாக இப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த கிராமத்தை சேர்ந்த முதியவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை சுடுகாட்டிற்கு கொண்டு செல்ல அந்த நிலத்தின் உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் இதுகுறித்து வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவித்த நிலையிலும் யாரும் அங்கு வராததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் இறந்தவரின் சடலத்தை வழக்கமாக கொண்டு செல்லும் வழியிலேயே சுடுகாட்டிற்கு கொண்டு சென்று அடக்கம் செய்யப்பட்டது. இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. மயிலாடுதுறை அருகே அசைக்க முடியாத சக்தி என கூறிய மோடியை நாட்டு மக்கள் அசைத்து எச்சரித்துள்ளதாக மனிதநேய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் தமீமுன் அன்சாரி பேட்டியளித்துள்ளார். மயிலாடுதுறை அருகே வானதிராஜபுரம் பகுதியில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் ஹாஜா சலீம் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பாஜக தலைவர் தமீமுன் அன்சாரி மணமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசியபோது அயோத்தியில் பொதுமக்கள் தக்க பாடத்தை பாஜகவிற்கு புகட்டியிருப்பதாகவும் இனி ராமரை வைத்து அரசியல் செய்ய முடியாது எனவும் கூறினார். 3வது முறையாக மோடி பிரதமராவதால் நேருவுடன் மோடியை ஒப்பிடுவது சரியல்ல என கருத்து தெரிவித்தார். பாஜகவிடம் எந்த விதத்திலும் அடக்கத்தை எதிர்பார்க்க முடியாது என கூறினார். உசிலம்பட்டியில் நடு ரோட்டில் சடலத்தை போட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட 24வது வார்டை சேர்ந்தவர் ஐயாவு மகன் பாண்டி. இவர் இயற்கை மரணம் அடைந்த நிலையில் இன்று மாலை இவரது பிரேதத்தை கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் செய்வதற்காக பேரையூர் ரோட்டில் உள்ள சபைக்கு சொந்தமான கல்லறைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் கல்லறைக்கு செல்லும் பாதை மற்றொரு சபைக்கு சொந்தமான பட்டா இடத்தில் உள்ளதால் இந்த இடத்தில் புதிதாக சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளது. மாற்றுப்பாதையில் முட்கள் நிறைந்து காணப்படுவதால் பிணத்தை தூக்கிச் செல்ல வழியில்லாததால் ஆத்திரமடைந்த துக்க வீட்டார் பேரையூர் சாலையில் பிணத்தை போட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கல்லறைக்கு செல்லும் மாற்றுப்பாதை சுத்தம் செய்யப்பட்டு பாதை உண்டாக்கப்படும் என கூறியதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. இந்த மறியலால் பேரையூர் ரோட்டில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தாமரைப்பாக்கம் கிராமத்தில் ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் 1ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் தீமிதித்து அம்மனை வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த தாமரைப்பாக்கம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 1ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கடந்த மாதம் 28ஆம் தேதி திருவிழா தொடங்கி நாள்தோறும் அம்மனுக்கு பல்வேறு விதமான சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் நிறைவு நாளில் அம்மனுக்கு பாலாபிஷேக தீபாராதனை மற்றும் கங்கையம்மனுக்கு பொங்கல் வைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவிலின் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீமுதித்து தங்களது நேர்த்திக்கடனை பக்தர்கள் செலுத்தினர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் கோவில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.